எனக்கு ஒரு குட்டி கருதை இருக்கு. ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கான், ஐயா எனக்கு வந்து சிரிக்க தெரிய மாட்டேங்குது, சிரிப்பு வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் சொல்லியிருக்காங்க, ஒரு டாக்டர் கிட்ட போறான். டாக்டர் கிட்ட போயிட்டு, சார் வந்து எனக்கு சிரிக்க தெரியல, சிரிப்பு வரல, சிரிப்பு வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா. டாக்டர் சொல்றாங்க, ஓ சிரிப்பு வரல, என்ன இவருக்கு என்ன மருந்து கொடுக்கறது, சிரிப்பு வரல, சிரிக்க தெரியல, என்ன செய்யறது இவனுக்கு? அப்ப சொன்னா, அங்க பக்கத்துல ஒரு சர்க்கஸ் இருக்கு, அங்க போங்க, அங்க போனீங்க தான் வந்து அங்க நிறைய ஜோக்கர் இருப்பாங்க, அந்த ஜோக்கர் பண்ற சேஷ பார்த்து ஒரு சிரிப்பு வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவன் சொன்னா, ஐயா அந்த ஜோக்கரே நான் தான், எனக்கு சிரிப்பு வர மாட்டேங்குது, என்ன செய்யறது? சோ உங்க வாழ்க்கையில சந்தோஷம் ரொம்ப முக்கியம். சந்தோஷம் ரொம்ப முக்கியம். சந்தோஷம் வேணும் அப்படி சொன்னா உங்க கூட இருக்கவங்க, உங்க நண்பர்கள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய கூட பிறந்தவர்கள், அவங்களை வந்து நீங்க கவனமா பார்த்துக்கணும். யாரோ ஒருத்தர் வந்து பின்னாடி, சார் 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 நான் உங்களுக்கு பயங்கரமா 2 நாளா தேடிட்டு இருந்தேன் சார். தேடிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன கொலகாரனா இல்ல கொலகாரனா அப்படின்னு சொல்லிடுறாரு. அது வந்து ரொம்ப செம்ம கியூட்டா இருக்கு. நிறைய தோல்விகள் இருக்கு. எப்படி அவரால் வந்து இத்தனை பரிசோதனை படங்களுக்கு அப்புறமும் இன்னைக்கு ஸ்டாரா எப்படி நிக்கிறாருன்ற அந்த மன வலிமை இருக்குல்ல, அதுதான் வந்து ஒரு வைரமுத்து சார் வந்து ஒரு கவிதை சொல்லியிருப்பாரு. ஒரு கலைஞன், ஒரு நடிகன் காணாமல் போவதற்கு ஒரு எலும்பு முறிவு போதும், ஒரு ஹிட் போதும், ஒரு பிளாப் போதும், ஒரு ஹிட் கூட போதும், ஆமா ஒரு ஹிட் போதும், இல்ல ஒரு பிளாப் போதும், ஒரு பேங்க்ரப்ட் போதும், இல்ல ஒரு டிவோர்ஸ் போதும். இது எல்லாமே இருக்கு, இன்னும் ஸ்டாரா இருக்காருல்ல, அந்த மன வலிமை தான் எனக்கு அவர் இன்னும் வியக்க வைக்கிற ஒரு விஷயம். விஜய் சேதுபதி எங்க போனாலும் ஏதாவது ஒன்று சொல்லுவாரு, இங்க வந்து ஒரு இது இருக்குடா, இங்க ஒரு கையெழுந்து பவன் இருக்குண்டா, இந்த சூடா இட்லி போடணும்னு நினைக்கிறேன் பாரு. அன்னைக்கு ஒரு நாள் வந்து சொன்னாரு, இங்க கோடம்பாக்கம் இது அப்படியே பின்னாடி வா. அந்த சமயத்துல நான் இதுல ஒர்க் பண்ணும்போது இங்க வந்து இந்த வெங்காய போண்டா போடுவாங்க, இல்ல அங்க இருக்க 10 ரூபா ஒன்னாரு, போய் சாப்பிடா ஒன்னாரு. திடீர்னு பார்த்தா ஒரு கடைக்கு போனாரு, மீன் ஒரு சமையல் வேண்டா, நான் வாங்கிக்கோ ஒன்னாரு. வே ஹி லவ்ஸ் ஃபுட்ல பயங்கரமா இருக்கும். அதாவது புது விஷயமா சொல்லுவாரு. ஒரு தடவை என்ன சொன்னாரு, நம்ம சிக்கன் சூப் இருக்குல்ல, சிக்கன் சூப்ல வந்து நம்ம இட்லியை வந்து சின்னதா உடைச்சு போட்டாரு. சோ அந்த சூப் வந்து இட்லி அப்சர்வ் பண்ணிக்குவோம், இப்ப அதை சாப்பிடுது அப்படின்னு. சோ விதவிதமா கண்டுலாம் பிடிப்பாரு. சோ சேதனா வந்து ஃபுட் மேல வந்து பயங்கர கிரேவிங் இருக்கு. ஒரு என்ன சொல்றது, பெரிய பேஷனட் ஈட்டர்.